எதிர்பார்ப்பு இருக்கும் தானே லைஃப்ல, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதானே. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எதிர்பார்த்தராத ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற. நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட, அதற்கு நீ தகுதியான பாத்திரமும் கிடையாது. ஆனா உன்னை அதாவது ஐயோ, புரிஞ்ச பிள்ளைங்க வேற மாதிரி கைத்தட்டி அல்லையா சொல்லியிருக்கணுமே. ஐயா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உயரத்திற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருகிற ஒரு மகிமையின் நேரம் வந்து விட்டது. நான் விசுவாசிக்கிறேன். எதிர்பாராத நன்மைகள் நீ உன் கதவை தட்டும் பார். எதிர்பாராத வாசல்கள் உனக்கு திறக்க போகுது பார். எதிர்பாராத இடத்திலிருந்து இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்து நிறைய தோற்று போன. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர், நிறைய நன்மைகளை எதிர்பார்த்தேன், நிறைய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்தேன், வாசல்களை எதிர்பார்த்தேன், மனுஷ தயவை எதிர்பார்த்தேன், சில காரியத்தினால் இது நடந்துரும் எதிர்பார்த்தேன். பட் ஆனா எல்லாமே என்னை அது எல்லாமே எம்டி ஆக்கிடுச்சு, என்னை தோல்வியாய் மாற்றிடுச்சு. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எதிர்பாராத இடத்துல இருந்து உனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பி